ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக நாம் ஒவ்வொருவரும் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இப்படி யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி தம்முடைய வார்த்தையினாலே நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினபடியினால் இன்றைய வரைக்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த எல்லா நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவர் நம்மை வழிநடத்தினார், தாங்கினார், தப்புவித்தார். கொள்ளை நோய்களுக்கும் பயங்கரங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கினார். ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நம்மை பலப்படுத்துவதற்காக தேவன் நம்முடைய கரத்தில் வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். ஜெபம் என்னும் பெரிய ஒரு ஆயுதத்தை நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு 2 மாதத்திற்கு மேலாக அநேகர் பலப்பட்டிருக்கிறார்கள். தன்னைத்தானே பரீட்சை பார்த்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறோம், அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் பலப்பட்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்கள் அப்படியே பலப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி சில வார்த்தைகளை, காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். நாம் ஜாக்கிரதையோடு இந்த வேத வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று உணர்ந்து அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அதன்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நல்ல கவனிங்க தேவனுடைய வார்த்தை. தயவு செய்து வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுவதை திரும்ப அதை கவனித்து நீங்களும் என்னோடு சேர்ந்து முழுமையாக இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் கர்த்தருக்குள்ளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம், விழுந்து போகாதபடி தேவன் நம்மை காத்திருக்கிறார். அது உண்மை. ஆனால் நிற்கிற எவனும், நான் ஆண்டவருக்குள்ள அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஏன் இந்த வார்த்தையை தேவன் நம்மோடு சொல்லுகிறார்? ஏன்னா உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், நம்முடைய முற்பிதாக்கள், இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய முற்பிதாக்களை குறித்த காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய முற்பிதாக்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுவித்து வனாந்தர் வழியாக கொண்டு வருகிற போது தேவனை பல முறை, அதாவது 10 முறை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாக புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அதை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஏன் இதை திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? ஏன் திருஷ்டாந்தமாய் இது அவர்களுக்கு நடந்தது? இது நமக்கு ஒரு எச்சரிப்பை உண்டாக்கும்படி கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் பாவத்தோடு சேர்ந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு நாம் நிலைத்து நிற்கலாம் என்று நினைத்து விடக்கூடாது.
பாவம் நமக்கு பின்னாட்களிலே அது தண்டனையை கொண்டு வரும் என்பதை மறந்தும் விடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்படி பல வார்த்தைகளை நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாக தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போற. கவனமாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தர வழியாய் வரும்போது தண்ணீர் கிடைக்காத போது அங்கே ஒரு முறுமுறுத்தார்கள். ஆனால் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடு இருந்து அவருடைய தாகத்தை தீர்த்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவர்கள் அந்த வனாந்தரத்திலே வருகிற போது பொல்லாங்கானதை நடப்பிக்கும்படி இச்சித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வாசியுங்கள், நேரம் இல்லாததுனால நான் உங்களுக்கு வசனத்தை நான் சொல்லி போகிறேன், தொடர்ந்து கவனித்து வாருங்கள். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரராகி விழுந்து போனார்கள். சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள், அழிந்து போனார்கள். சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சிலர் அவர்களில் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு சம்பவித்தது என்று அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்ல வேண்டும் என்றால் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நம்முடைய முற்பிதாக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைவதற்கு முன்னதாகவே வனாந்தரத்திலே இப்படிப்பட்ட இச்சைகளினாலும் விக்கிரக ஆராதனை காரணத்தினாலும் வேசித்தனம் பண்ணினதினாலும் பரீட்சை பார்த்ததினாலும் முறுமுறுத்ததினாலும் அவர்கள் அங்கே அழிந்து போனார்கள். அவருடைய சந்ததிகள் அதை கண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு அன்பானவர்களே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்கும்படி இவைகள் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும். இப்படி நீங்களும் இருப்பார்களாக, இப்படி நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருப்பீர்களாக, இப்படி பரீட்சை பார்க்காதிருப்பீர்களாக, இப்படி முறுமுறுக்காதிருப்பீர்களாக. நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி தேவனை பரீட்சை பார்த்து பாவம் செய்தபடியினால் அழிந்து போனார்கள். தேவனுக்கு அன்பானவர்களே, நமக்கு அந்த எச்சரிப்பு உண்டாக்கும்படியாகத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபையில இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் அப்படி ஆகாதிருங்கள், நீங்களும் அப்படி ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நானும் நீங்களும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக வேத வசனம் இன்றைக்கு நம்மை நோக்கி எச்சரிக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். சிலர் நினைக்கிறாங்க, பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் பண்ணி பரீட்சை பார்த்து முறுமுறுத்து எப்படி வேண்டுமானாலும் பாவத்தோடு நம்ம வாழ்ந்து விடலாம், நமக்கு ஒரு தண்டனையும் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறார்கள். நாம் செய்வதற்குண்டான தண்டனை உடனுக்குடனே நமக்கு வராதபடியினால் நம்முடைய இருதயம் கனத்து போயிருக்கிறது, நம்முடைய இருதயம் கல்லாய் போயிருக்கிறது, நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம மேல் கிருபையாய் வைத்திருக்கிறார், நம்மை மன்னித்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, பாவத்திற்கு பின்பாக ஒரு பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவத்தோடு சேர்ந்து வாழ்வோம் என்று நாம் இராதபடி அதை எச்சரிக்கும்படியாகத்தான் இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அதில் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். பாருங்க, இங்கே நேபுகாத்நேச்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் படுக்கையிலே படுத்திருக்கும் போது ராக்காலத்திலே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. அது என்னை கலங்க பண்ணிற்று. நல்லா எல்லாருமே கொஞ்சம் இந்த வசனத்தை கவனிங்க.
நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ஒரு பெரிய கொடிகட்டி பறந்த ஒரு நாட்கள். இந்த ராஜா படுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் அவளுக்கு திகிலை உண்டாக்குகிறது. அது படுக்கை மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனம் என்னை கலங்க பண்ணினது. ஒரு சொப்பனத்தை பார்த்து கலங்கி போனான். அந்த தேசத்தில் இருந்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள், இப்படி எல்லாரையும் அழைக்கிறார். அவர்களால் சொல்ல முடியல. ஆனால் தேவ ஆவி பெற்ற தானியேல் அந்த தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட அந்த ராஜ அரண்மனையில் அவன் இருக்கிறான். அவன் இடத்தில் இந்த காரியங்களை சொல்லும் போது அவன் தெளிவாக இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை சொல்லுகிறான். வாசிப்போம் 19வது வசனம், 20வது வசனம். அப்பொழுது பெல்தேஷாஸ்தார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தேஷாஸ்தாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தேஷாஸ்தார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்துல ஒரு பெரிய விருட்சம் வான பரியந்தம் எட்டி இருக்கிற ஒரு விருட்சத்தை கண்டான். அந்த விருட்சம் எப்படி இருந்தது? அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவன்களும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தம். உமது மகத்துவம், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மகத்துவம் வான பரியந்தம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இது உலகத்தின் எல்லை பரியந்தம் எட்டி இருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷர் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். இந்த விருட்சத்தின் வளர்ச்சி வானபரியந்தம் எட்டி இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், தேசம் எங்கும் நீ பெரிய ராஜாவாய், நீ உன்னுடைய மகத்துவம் வளர்ந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற, அதுல அநேக பறவைகள், காகங்கள் எல்லாமே அதுக்கு ஆகாரமும் அதனுடைய நிழலும் எல்லாமே அதுல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வெட்டி போடு, எல்லாத்தையும் வெட்டி போடு. வேர் அடிப்பகுதி மட்டும் இருக்கட்டும், மற்றது எல்லாவற்றையும் நீ வெட்டி போடு. பூமியின் எல்லை பரியந்தம் உன்னுடைய வளர்ச்சி எட்டி இருக்கிறது. ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய மேட்டிமை இருக்கிறது. நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி நீ பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறபடினால் உனக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கிறபடினால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன்.
இவன் நிற்கிறேன் என்று தன் மனதிலே ஒரு பெரிய மமதை. அதான் இங்க பாருங்க, நாம் வாசிக்கிறோம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இப்போ தரிசனத்தை எல்லாம் பார்த்துட்டா, அதுல சம்பவிக்க போற காரியத்தையும் தானியேல் சொல்லிட்டான். தனக்கு சித்தமானவருக்கு அந்த ஆளுகையை கொடுப்பார். அதனால நீ என்ன செய்ய, நான் சொல்லுகிற ஆலோசனையின்படி செய் அப்படின்னு சொன்னா 27வது வசனத்தில் அதை நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். பாருங்க, அர்த்தத்தை சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆலோசனையும் தானியேல் மூலமாக நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ராஜ்யம் தள்ளப்பட்டு போகும், நீ இந்த ஜனங்களுக்கு இறங்க வேண்டும், சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும். பெருமை கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நீ பெருமை கொண்டிருக்கிறாய், உன்னுடைய ஆளுகையில் பெருமை கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் நீ பார்த்து பெருமை கொண்டிருக்கிறனாலே தேவன் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, கவனியுங்கள், தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். ஆண்டவர் நம்முடைய கரத்திலே பொறுப்புகளை கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஆசீர்வாதங்களை தரும்போது, ஆண்டவர் நம்முடைய நம் கரத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்மை காத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அதை எண்ணாமல் நான் என்கிற பெருமையிலே, நான் என்கிற ஆதிக்கத்திலே, நான் என்கிற தற்பெருமையிலே என்றைக்கு நினைக்கிறாயோ அன்றைக்கே உன்னுடைய கரத்திலிருந்து அவைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், எங்கிருந்து தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார், எப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை அவ்வப்பொழுது நம்மை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்வுள்ளோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். நம்முடைய கைகளில் தருகிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது, ஆளுகையில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. காலங்கள் என்னுடைய கரத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் உயர்த்தப்படுகிற ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா அந்த நாட்களிலே முன்னிருந்த நிலையை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. ஒரு சிலர் உயர்த்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்க பழச மறந்துடுறாங்க, எங்கிருந்து வந்தாங்கிறத மறந்துடுறாங்க, எப்படி இருந்தாங்க என்பதை மறந்து விடுகிறார்கள், ஸ்டேட்டஸ்ல போறாங்க. தேவனுக்கு அன்பானவர்களே, பாபிலோன் ராஜாவை குறித்து அங்கே எல்லாம் சொல்லப்பட்டது. நீ இப்படி இருந்த 7 காலங்கள் கடந்து போக மட்டும் நீ மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்கும். நீ கண்டது உனக்கு சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற ஆலோசனையின்படி அக்கிரமங்களை அகற்றிவிட்டு உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக தேவனிடத்தில் நீ இறங்கு. அதைத்தான் இங்கே தானியேல் சொல்லுகிறான். ஆனா இவன் என்ன சொல்றான், 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது 29வது வசனத்துல, ராஜா 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும். இப்ப அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறான். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். பாருங்க, அவனுடைய வாயின் வார்த்தைகளை கவனிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், மனுஷன் நின்று நீ தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். அப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, எப்போ நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்னானோ, உலக அதிசயங்களில் தொங்கு தோட்டம் என்று சொல்லப்படுகிறது பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சர் காலத்தில் கட்டப்பட்டது. அவன் சொல்றான், அது உப்பரிக்கையின் மேல் உலாவும் போது என்னுடைய மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன், என்னைக்கு நான் என்ற அகந்தை பெருமை உனக்குள்ளே வருகிறதோ, நான் கட்டினது, நான் செய்தது, நான் பண்ணது, நான் போனது, நான் என்கிற வார்த்தை உன்னை மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து போக, மிருகங்களோடு சஞ்சரிக்க, தமக்கு சித்தமானவனுக்கு உன்னிடத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கி, அதிகாரத்தை பிடுங்கி தேவனுக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம கூட அநேக விஷயத்தில் நான் பண்ணினேன், நான் கட்டினேன், நான் போனேன், நான் பண்ணினேன், நான் இல்லைனா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம இப்படி எத்தனை முறை பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் தான் செய்தேன், நான் தான் போனேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் பண்ணினேன். இந்த நான் என்று சொல்லுகிறது உன்னை பெரிய படுகொலிக்கு தள்ளுகிறது என்பதை மறந்து போகாது. உன்னுடைய பெருமையான வார்த்தைகள் உன்னை உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஆளுகையை பிடுங்கிவிடும் என்பதை மறந்து விடாது. உனக்குள்ளே காணப்படுகிற பெருமை உன்னை மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றிவிடும் என்பதை மறந்து விடாது. அது 7 காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காட்டின பாபிலோன் என்று சொன்னான், நான் நிற்கிறேன் என்று சொன்னான், விழுந்து போனான். தேவனுக்கு அன்பானவர்களே, இது ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், உலகத்தின் முடிவுக்கு நாம் உள்ளே இருக்கிறதுபடினால் எச்சரிப்புண்டாகும்படி தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதே போல இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். பாருங்க, இவனும் அப்படித்தான். ராஜ வஸ்திரம் தரித்து ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்றான். ஜனங்கள் எல்லாம் உஸ்பேத்தி விட்டாங்க. ஜனங்க என்ன சொன்னாங்க? இது தேவ சத்தம், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் பெருமை நமக்குள்ள எப்படி வருதுன்னா, 4 பேர் சேர்ந்து உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க, நீங்க தாங்க பயங்கரமான ஆளு அப்படி இப்படின்னு சொன்ன சிலருக்கு என்ன வந்துருது? பெருமை வந்து விடுகிறது. நாம் இருந்த நிலையை மறந்து விடுகிறோம். அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படி பேசும்போது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. நாம எங்கிருந்தோம், எப்படி நமக்கு இந்த உயர்வு வந்தது, எப்படி நம்மை தேவன் இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்முடைய அறிவினாலேயோ, நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய புத்தினாலேயோ நம்ம வளரல. தேவன் கிருபையாய் போட்ட பிச்சையில நம்ம இருக்கிறோம், மறந்து போகாதீர்கள். மனுஷரின் மத்தியில் அவர் ஆளுகை செய்கிற தேவன். அவர் நம்ம எல்லையை நம்ம தாண்டும் போது எங்கேயாவது ஒரு செக் வைப்பார் ஆண்டவர்.
மறக்காதீங்க, நமக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறது கர்த்தர், சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது கர்த்தர், நம்மை ஆளுகை செய்கிறது கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர் கர்த்தர், நமக்கு பாதுகாப்பு. இதை மறந்து நான் என்கிற காரியம் எப்போ ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதோ அன்றைக்கு ஒரு படுவீழ்ச்சி அவன் சந்திக்க வேண்டியது வரும். தேவனுக்கு அன்பானவர்களே, இந்த ஏரோது ராஜா இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லி அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. உன்னை கொண்டு கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். நான் சிறுகணும் கர்த்தர் பெருகணுங்கிற எண்ணம் தான் உனக்குள்ள இருக்கணும். பாத்தியா, அப்படி நீ நினைச்சனால முடிஞ்ச. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உன்னுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும், ஒவ்வொரு கிருபைக்கும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் தேவன் தான் காரணம் என்பதை மறந்து போகாதிரு. அதை மறந்து தேவனுக்கு மகிமை செலுத்தாம அந்த மகிமையை நீ எடுத்துக்கொள்ளும் போது தள்ளப்படுவாய், மரணத்தையும் சந்திப்பான். அப்படிதான் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், புழு புழுத்து செத்தான். எந்த ஒரு பொருளுக்கும் புழு பிடிக்கணும்னா ஒரு 2-3 நாள் ஆகும். ஒரு காய்கறியா, ஒரு பழமா, ஒரு மனுஷனே செத்தாலும் புழு வைக்கணும்னா ஒரு 3 நாள் ஆகும். ஆனா கர்த்தர் அடிச்ச உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? புழு புழுத்து செத்தான். தேவனுக்கு அன்பானவர்களே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஏன் இதை நமக்கு எழுதியிருக்கிறார்? நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி வழிவிலகி போய் அவர்கள் போக வேண்டிய கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். நேபுகாத்நேச்சர் நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லும் போதே, அவன் வாயிலை சொல்லும் போதே அவன் தள்ளப்பட்டு போனான். மிருகங்களைப் போல, மாடுகளைப் போல் புல்லை வைத்து 7 காலங்கள் அவன் அப்படி இருக்க வேண்டிய நிலை வந்தது. மறுபடியும் அவனுக்கு புத்தி தெரிந்தது. ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் ஜனங்கள் எல்லாரும் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று சொன்ன போது கர்த்தருடைய தூதன் அடித்தான், புழு புழுத்து செத்தான். இந்த 3 நிலைகளிலும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைய வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் சம்பவித்த போதும், கொள்ளை நோய்கள் வந்த போதும், அழிவுகள் வந்த போதும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நான் என்கிற காரியத்தை உன் அகராதியிலிருந்து எடுத்துவிடு. பெருமை என்கிற காரியத்தை உன் ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து எடுத்துவிடு. எவ்வளவு நீ உயர்ந்தாலும் தேவனுக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லை என்பதை நினைத்துக் கொள். தாழ்வுள்ளவருக்கு தேவன் கிருபையில், பெருமை உள்ளவருக்கு அவர் ஏற்றிருக்கிறார். ஆனபடியினால் தான் பவுல் கொரிந்து சபைக்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய். ஏன்னா அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு காலத்திற்குள் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், இச்சிக்காதிருங்கள். இவ்வளோ நடந்தும் நமக்குள்ள நிறைய இச்சைகள் இருப்பதினாலே விழுந்து போகிற அநேக காரியங்கள். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடாதிருங்கள், வேசித்தனத்துக்கு இடம் கொடாது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அடிக்கடி பரீட்சை பார்க்காதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். இதெல்லாம் அவர்களைப் போல் நாம் செய்யாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போமே என்றால் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணின. ஆண்டவர் சொல்லும்போது நாமும் அப்படி செய்யாதிருப்போமா. முற்பிதாக்களை சொல்லி இவர்களை எல்லாம் சொல்லி நமக்கு எடுத்து காட்டுவது என்ன? நாமும் அப்படி செய்யாதிருப்போமா. தேவனுக்கு அன்பானவர்களே, தேவனோடு பேசியிருக்கிறார் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன்.
அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நம்மை நாமே ஆராய்ந்தால், நிதானிக்கப்பட்டால் நாம் சரியான வழியிலே போவதற்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த லாக்டவுன் காலங்கள் நம்ம காலங்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உண்டானதையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய நேசப்பா, எங்கள் முன்பிதாக்களுடைய சாபங்கள் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில வானபரியந்தம் உயர்ந்த பொழுது உம்மை மறந்து மகிமைப்படுத்தாமல் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தரிசனத்தின் மூலமாய் சொல்லியும் அவன் கீழ்ப்படியாததினாலே மிருகத்திற்கு ஒப்பானவனாய் மாறி போனான். மாட்டை போல புள்ளை மேய்தான். 7 காலங்கள் அளவும் அவன் அப்படி இருக்க வேண்டிய நிலை அவனுக்கு வந்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து எச்சரிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை சரிப்படுத்திக் கொள்ள உண்மையாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கிரியை செய்யும். ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை ஆராய்ந்து உணர்ந்து ஒப்பு கொடுத்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த எச்சரிப்பின் சத்தத்தை, உலகத்தின் முடிவு நாட்கள் இருக்கிற நாங்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்களை சரிபடுத்திக் கொள்ள உம்முடைய பரம காணானுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்பட தாழ்வுள்ளவர்களாயிருக்க கர்த்தர்களுக்கு கிருபைதாரும். குடும்பங்களை ஆசீர்வதிகள். சீக்கிரத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்துதாரும். தேவைகள் முழுவதும் சந்தி, ஒன்றிலும் ஒருவரும் குறைந்து போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மை நான் நிரப்ப துதி கனம் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அனுதினமும் ஜெபியுங்கள், அனுதினமும் வேதம் வாசியுங்கள், அனுதினமும் வேதம் வாசித்த வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.